ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா பற்றிய முழுமையான தகவல்கள் பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். திருமலையில் தினமுமே 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுமே உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள். கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஹஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களினுடைய தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன்ல ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட்ஸ் என்றும் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்றும் 2 விதமாக இஷ்யூ பண்றாங்க. இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளினுடைய வித்தியாசத்தை பற்றி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலையில நேரடியாக சேவாவும் அட்டன் பண்ணிட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் அதே நாள்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை திருமலையில் போய் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனல்ல நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே ஆப்ஷனல் தான். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில திருமலைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவினுடைய முழுமையான தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட்டுகளை டிடிடி மொபைல் ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 275 டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஜூன் மாதத்துல திருமலைக்கு போய் நீங்க ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா அட்டன் பண்ணணும்னா அதற்குரிய தரிசன டிக்கெட்டுகளை மார்ச் மாதத்திலேயே ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஜூலை தரிசன டிக்கெட்டுகளை ஏப்ரல் மாதத்திலேயே ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. மிக குறைவான எண்ணிக்கையில மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் ஒரு நாளுக்கு கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினால இந்த தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாகவே புக் ஆகிடும். பொதுவாகவே இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களினுடைய டிக்கெட்ஸ் ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதிக்குள்ள இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி பற்றி ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி போல டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி பற்றிய வீடியோக்கள் நம்முடைய சேனல்லையும் அப்லோட் பண்றோம். மறக்காம எங்களுடைய சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே ஆஃப்லைன்ல கிடைக்காது, ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் ஒரே நேரத்தில் நம்ம புக் பண்ணோம்னா நம்முடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல திருமலை அல்லது திருப்பதியில டிடிடி ரூம் நாம புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் நம்ம எப்போ புக் பண்ணாலும் ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் தான் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் நம்முடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்துக்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணிக்கணும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்ல கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்காரா சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம் இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் பண்ணிட்டால் மறுமுறை இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல வேறு ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 180 நாட்கள் என்பது தரிசன தேதியிலிருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ண கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் செய்யறதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே இந்த 180 நாட்கள் பொருந்தும். ஆனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும்
மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே மாதத்திலேயோ அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயோ அதே நபருக்கோ அல்லது வேறு சில நபருக்கோ வேறு எந்த ஒரு திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை இந்த டிக்கெட் புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 2 நபர்களுக்கு சேர்ந்து இந்த ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. தரிசன நாள் அன்று ஒரு நபரால் வர முடியாத பட்சத்தில் அந்த ஒரு நபருக்கு பதிலாக வேறு ஒரு நபரை அவரின் ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டை வைத்தோ யாரையுமே நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் அந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய மீதம் ஒரு நபர் மட்டும் தரிசன டிக்கெட் புக் செய்த நாளன்று சேவா மற்றும் தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். அர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 2 மணி. சேவாவிற்காக ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைபோத்சவ மண்டபம். வைபோத்சவ மண்டபம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு வெளியே கோவிலுக்கு ரைட் சைட்ல இருக்கு. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வாகன சேவா மண்டபம் இருக்கும். வாகன சேவா மண்டபத்தினுடைய ரைட் சைட்ல தான் வைபோத்சவ மண்டபம் இருக்கும். ராம்பகிஷா ரெஸ்ட் ஹவுஸ் தாண்டி வந்த உடனே E4 மற்றும் E5 கேட் இருக்கும். இந்த E4 E5 கேட் தாண்டின உடனே உங்களுடைய வலதுபுறத்துல வைபோத்சவ மண்டபம் இருக்கும். நீங்க செப்பல் மற்றும் ஷூஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த E4 E5 கேட் ஒட்டியே ஒரு செப்பல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். இங்க நீங்க செப்பலை டெபாசிட் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. சேவா அட்டன் பண்ணிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஸ்லிப்பை இதே இடத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய செப்பல்ஸ் அல்லது ஷூஸை திரும்ப வாங்கிக்கலாம். வைபோத்சவ மண்டபம் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய தரிசன டிக்கெட்டை சரி பார்த்துட்டு வைபோத்சவ மண்டபத்திற்கு உள்ள அலோ பண்ணுவாங்க. சேவா கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களால ரிப்போர்ட்டிங் டைமான 2 மணிக்கு சரியாக வர முடியலன்னாலுமே 2:45 மணிக்குள்ள கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் சேவாவை நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த சேவா மற்றும் தரிசனத்திற்கு ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா வித் பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். வைபோத்சவ மண்டபத்திற்குள்ள மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துட்டு போகலாம். இந்த வைபோத்சவ மண்டபம் பார்ப்பதற்கு ஒரு கல்யாண மண்டபம் போல தான் இருக்கும். இந்த ஹாலுக்குள்ள நடுவுல ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜ் மேல தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வந்து உட்கார்வாங்க. இந்த வைபோத்சவ மண்டபத்திற்கு உள்ளதான் பிரம்மோத்சவம் சமயத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே கிளாஸ் கேபின்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சஷ்ர தீப அலங்கார மண்டபம் போலவே ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. மழைக்காலத்துல சஷ்ர தீப அலங்கார சேவா இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த வைபோத்சவ மண்டபத்திற்குள்ள இந்த சஷ்ர தீப அலங்கார சேவா மண்டபம் போல இருக்கக்கூடிய அந்த செட்டப் ஒரு 1/2 அடியிலிருந்து 3/4 அடிக்கு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். சப்போஸ் வயசானவங்க போயிருக்கீங்க, கீழே கால் மடிச்சு உட்கார முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து கூட சேவா அழகாக பார்க்க முடியும். இப்போ ஸ்டேஜை பார்த்த மாதிரி நம்ம நிற்கிறோம்னா லெஃப்ட் சைட்ல ஜென்ட்ஸ் எல்லாரையுமே உட்கார வைப்பாங்க. லேடிஸை ரைட் சைடில் உட்கார வைப்பாங்க. நடுவில் பாதை விட்டுடுவாங்க. இந்த பாதை வழியாக தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வந்து ஸ்டேஜ் மேலே வந்து ஏறுவாங்க. மலையப்ப சுவாமி வந்து ஸ்டேஜ் மேலே ஏறின உடனே இந்த பாத்வேயுமே ஜென்ஸ் டிவோட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வைபோத்சவ மண்டபத்திற்கு மதியம் 2:45 மணி போல வருவாங்க. 2:45 மணிக்கு இந்த வைபோத்சவ மண்டபத்தினுடைய ஸ்டேஜில் வந்த உடனே கர்டைன்ஸ் போட்டு அந்த ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்டாக 3 மணிக்கு சேவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கர்டைன் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் நமக்கு காட்சி அளிப்பார். ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் எந்த பல்லக்கில் வந்தாங்களோ அதே பல்லக்கில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ தீப ஆரத்தி காட்டின உடனே இமிடியேட்டாக மறுபடியும் கர்டைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2வது முறையாக கர்டைன் ஓப்பன் பண்ணும்போது மலையப்ப சுவாமி ஹனுமந்த வாகனத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் அதே பல்லக்கில் இருப்பாங்க. ஒரு முறை கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. மறுபடியும் கர்டைன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3வது முறை இந்த கர்டைன் ஓப்பன் பண்ணும்போது சின்ன சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். தாயார்கள் 2 பேரும் பல்லக்கிலேயே இருப்பாங்க. கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இமிடியேட்டாக கர்டைன் போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4வது முறையாக கர்டைன் ஓப்பன் பண்ணும்போது ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி எப்படி இந்த வைபோத்சவ மண்டபத்திற்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் தங்க பல்லக்கில் வந்தாங்களோ அதே போல் மறுபடியும் பல்லக்கில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இதோட சேவா முடிஞ்சிடும். சேவா எக்ஸாக்டாக 3:10 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். சேவா முடிந்த உடனே லேடிஸ் மற்றும் ஜென்ட்ஸ் எல்லாருமே கியூவில் நிற்க வைப்பாங்க. கியூவில் போய் நம்ம ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே
சடாரியால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதற்கடுத்து தீர்த்தம் கொடுப்பாங்க. இங்கே சேவா கம்ப்ளீட் ஆன பிறகு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதமில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சுபதமில் மதியம் 3 மணி தொடங்கி 6 மணிக்குள்ள நம்ம கண்டிப்பாக பெருமாள் தரிசனத்திற்காக போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். சுபதம் கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், கேமராஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லேயே இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா இந்த சுபதம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு முன்னாடியே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்கே உங்களுடைய பொருட்களை நீங்கள் டெபாசிட் செஞ்சுட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு இதே இடத்துலையே மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளேயும் கியூக்குள்ளே போகக்கூடிய சமயத்திலையும் வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், வாலெட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் பேக்ஸ், பேக் பேக்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கை குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன பொம்மை, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் மற்றும் கையில் வச்சுக்கக்கூடிய அந்த பேட்ரி ஆப்ரேட்டட் ஃபேன் இதுவுமே எடுத்துகிட்டு போகலாம். சுபதத்தில் 3 இடங்களில் நம்முடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. டிக்கெட் எல்லாம் சரி பார்த்த பிறகு பேகேஜ் செக்கிங் மற்றும் பர்சனல் செக்கிங் இருக்கும். இந்த டிக்கெட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் டோனார் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் இன்ஃபேன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணிக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணி போல கம்ப்ளீட் ஆகும். இந்த தரிசனங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து மற்ற பக்தர்களையும் தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து கியூவில் ஜாயின் பண்ண உடனே மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இதே கியூவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் இந்த இடத்துல இருந்து ஒரே கியூவில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கியூவில் ஜாயின் செய்து கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு இடத்துல பேகேஜ் செக்கிங் மற்றும் பர்சனல் செக்கிங் இருக்கும். இந்த செக்கிங் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆகலாம். திருமலைக்கு வரக்கூடிய அன்றைய நாளினுடைய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து இந்த 1 மணி நேரம் என்பது கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். கோவிலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருந்தால் துவஜஸ்தம்ப மண்டபம், அதாவது கொடிமரம் இருக்கக்கூடிய மண்டபத்தினுடைய லெஃப்ட் சைட்ல துலாபாரம் கொடுக்கக்கூடிய மண்டபம் இருக்கும். அங்க நீங்க கியூல இருந்து டிட்டாச் ஆகி துலாபாரம் செலுத்திய பிறகு மறுபடியும் இந்த துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு பக்கத்துல போகக்கூடிய கியூலேயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் கேஷ் பே பண்ணி சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நாம வாங்கிக்கலாம். சேவா முடிச்சுட்டு பெருமாள் தரிசனத்திற்காக சுபதத்திற்கு வரக்கூடியவங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, சுபதம் கியூ 6 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்டினுடைய வேலிடிட்டியும் அந்த 6 மணியோடு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மறக்காம 6 மணிக்குள்ள இந்த சுபதம்ல போய் நீங்க தரிசனத்திற்காக கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடணும். ஆஸ் பர் டிடிடி ரூல் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் சேவா அட்டன் பண்ணணும். சேவா அட்டன் பண்ணி முடித்த பிறகுதான் பெருமாள் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் சில ஃபாலோவர்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் பெருமாள் தரிசனத்திற்காக போயிட்டு வந்துட்டு அதற்கடுத்து சேவா அட்டன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும் பட்சத்தில் எந்த நேரத்திற்குள்ளே போய் நம்ம சுபதமில் ரிப்போர்ட் பண்ணலாம் என்று கேட்குறீங்க. அப்படி உங்களுக்கு தரிசனத்திற்காக அவங்க அலோவ் பண்ணும் பட்சத்தில் மதியம் 12 மணி தொடங்கி 2 மணிக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இந்த நேரத்திற்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணும்போது சேவாவிற்காக மதியம் 2:45 மணிக்கெல்லாம் நீங்கள் கோவிலை விட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்களா என்பதையுமே ஒரு முறை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேவா வைபோத்சவ மண்டபத்தில் மதியம் 3:10 மணியோடு கம்ப்ளீட் ஆகிடும். சேவா அட்டன் பண்ணாமல் பெருமாள் தரிசனத்திற்காக ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களா என்று கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலிட் ரீசன்ஸ் பொறுத்தும் அந்த வேலிட் ரீசன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணக்கூடிய டிடிடி அஃபீஷியல்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். இல்லைன்னா சிலர் சேவா அட்டன் பண்ணிட்டு வாங்க அதற்கடுத்து தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவோம் என்று திருப்பி அனுப்புறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பெருமாள் தரிசனத்திற்கு ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க என்று நம்ம யாருமே கேரண்டி பண்ண முடியாது. வேலிட் ரீசன்ஸ்லாம் கை குழந்தைகள் இருக்குது அல்லது ட்ரெயின் இருக்குது, நாங்கள் ஏர்லியராக கிளம்பி போகணும், இது போல் நீங்கள் ரீசன்ஸ் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் தரிசனத்திற்கு முதலில் போயிட்டு வரலாம்.
சிலர் நாங்கள் சேவா கண்டிப்பாக அட்டன் பண்ணணுமா, சேவா அட்டன் பண்ணாமல் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு மட்டும் போயிட்டு வரலாமா என்றும் கேட்கிறீங்க. சேவா அட்டன் பண்ணுறது என்பது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். முடிந்தவரை சேவா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சேவா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.